ஹலோ மக்களே! ஆப்வியஸ்லி நீங்க இந்த நியூஸ கேள்விப்பட்டிருப்பீங்க. நேத்து 1:30 மணிக்கு AI-171ன்ற இந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா, டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, டேக் ஆஃப் ஆயி ஒரு 5 மினிட்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, பில்டிங்ல மோதி பிளாஸ்ட் ஆயி 242 பேர் அதுல டிராவல் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து 230 பேர் பேசஞ்சர். அந்த 230 பேர்ல பார்த்தீங்கன்னா, 169 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 53 பேர் வந்து பிரிட்டிஷ், அப்புறம் 7 பேர் போர்ச்சுகீஸ், அதுக்கப்புறம் ஒரு கனடியன். இப்படி 230 பேசஞ்சர், அப்புறம் வந்து ஏரோஸ்டார்ஸ் அண்ட் பைலட் அவங்க எல்லாம் சேர்த்து மொத்தம் 242 மெம்பர் இருக்காங்க அந்த ஃபிளைட்ல. அன்பார்ச்சுனேட்லி அந்த ஃபிளைட்ல 241 பேர் இறந்திருக்காங்க. ஒருத்தர் மட்டும்தான் உயிர் தப்பிருக்காரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா விஸ்வாஸ் ரமேஷ்குமார், பிரிட்டிஷை சேர்ந்தவர். அவரை தான் இன்னைக்கு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து அந்த அகமதாபாத் சிவில் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்திருக்காரு. அவர் சில விஷயத்த சொல்றாரு. என்னால நம்பவே முடியல, நான் எப்படிதான் உயிர் தப்பிச்சேன்ட்டு. என் கண்ணு முன்னாடியே இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு, நான் எப்படி போயிச்சேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் உட்கார்ந்து இருந்த சீட்டு பாத்தீங்கன்னா லெவல் ஏன்ற ஒரு சீட்டு. அந்த சீட்டு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி பக்கத்திலே இருக்கு. அந்த அந்த சீட்ல தான் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி நான் ஃபிளைட்ல உட்காந்து இருக்கும்போது ஃபிளைட் டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்திலே டக்குன்னு ஸ்லோ ஆயிடுச்சு. ஸ்லோ ஆயிடும் உடனே லைட் எல்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைலட் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம த்ரஸ்ட் கப்பல்லாம் இந்த புயல்ல இந்த அதிகமான அலைகள் வரும்போதெல்லாம் கப்பலை திருப்பறதுக்கு கஷ்டப்படுவாரு. அது மாரி நம்ம பைலட் அது மாரி எந்த அளவுக்கு அது ஒரு பொசிஷன்ல ஃபிளைட் அது மட்டும் போதும். இவர் வந்து ட்ரஸ்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்றாரு. பட் ஆப்வியஸ்லி அந்த உங்களுக்கு தெரியும் அந்த ஹாஸ்பிட்டல்ல இடிச்சு இந்த மாதிரி அன்பார்ச்சுனேட்லி இந்த மாதிரியான இன்சிடென்ட் நடந்துருச்சு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இன்சிடென்ட்ல 5 பேர் கிட்டத்தட்ட இறந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 4 பேர் இருந்தாங்க, இப்ப 5 பேர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா 5 டாக்டர். இடிச்ச இடம் பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜ். அந்த இடத்துல அந்த டாக்டருங்க எல்லாம் ஸ்டே பண்ற இடத்துல அந்த ஃபிளைட் போய் இடிச்சிருக்கு. அந்த இடத்துல 5 டாக்டர், அவங்க இறந்தவங்க எல்லாருமே டாக்டர் தான். 5 பேர் இறந்துட்டாங்க. வந்து அந்த இடமே ரொம்ப பதட்டமான சூழ்நிலை தான் இருந்துச்சு அந்த டைம். பிளாஸ்ட் ஆன இடிச்ச உடனே மொத்தமும் வெடிச்சிடுச்சு. தகவல் தெரிஞ்ச உடனே நம்ம இந்தியாவுடைய டிசாஸ்டர் ஃபோர்ஸ் டீம் வந்து 6 டீம் கொண்ட குழு வந்து இறங்குறாங்க. இந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த நேஷனே ஷாக்கிங்ல உள்ளாகி இருக்குன்னு தான் சொல்லணும். நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு, இது மாரி இந்த ஃபிளைட் இன்சிடென்ட் வரலாற்றிலே இது மாதிரியான நிகழ்வு நடந்ததே கிடையாது. இது இந்தியாவுடைய மோசமான நாள் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கமாண்டர் ஒருத்தர் வந்து விசிட் பண்ணியிருக்காரு. அவங்களுடைய சிவிலியன்ஸ் 53 மெம்பர் இறந்துருக்காங்களோ அதை பார்வையிட அவர் வந்திருக்காரு. அவரோட கண்டோலன்ஸை தெரிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதர் கண்ட்ரில இருக்கிற எல்லாரும் உக்ரைன் நாட்டுடைய பிரதமர் அவங்க எல்லாமே சேர்ந்து கண்டோலன்ஸை தெரிவிச்சிருக்காங்க. இப்ப என்ன விஷயம்னா மொத்தமும் எரிஞ்சிருச்சு இல்ல. இப்ப அந்த பிளாக் பாக்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் நியூஸ். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஃபிளைட் எதனால ஆச்சுன்ட்டு யாராலுமே இதுவரைக்கும் கவர்மெண்ட் அபிஷியலா எந்த நியூஸும் சொல்லல. இந்த ஃபிளைட் இந்த இன்சிடென்ட் ஆனதற்கு இந்த மாதிரியான சாத்தியக்கூறெல்லாம் இருக்கலான்ட்டு நம்மளுடைய அந்த ஃபிளைட்டோடைய பாதுகாப்பு நிபுணர் பாத்தீங்கன்னா சில விஷயத்த சொல்றாரு. இது இந்த மாதிரியான இதுவெல்லாம் நடந்திருக்க கூடும்ட்டு. முதல் விஷயம் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா டியூல் இன்ஜின் ஃபெயிலியர். பாத்தீங்கன்னா இப்ப ஃபிளைட் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு இன்ஜின் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப அந்த இன்ஜின் ஃபெயிலியரால இந்த விஷயம் நடந்திருக்கலான்ட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸ் வந்து கிளாஷ் ஆகிருக்கலாம், அதனால இது நடந்திருக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஃபிளாப்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ரெக்கையோடைய சீற்றம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சரியில்லாம இருந்ததுனால இந்த மாதிரி நடந்திருக்கலாம். அந்த ஃபிளாப்ஸ்ன்றது அந்த ரெக்கை இதுதான் பாத்தீங்கன்னா ஃபிளைட் பறக்குதுல, அது வந்து கரெக்டா மேலே இந்த அந்தரத்திலே இப்படியே போறதுக்கு அதுதான் ஃபிளைட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்ப காத்து மேலேயும் கீழேயும் தள்ளுறதுனால ஃபிளைட் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக ஒரு இடத்துல மேலே பறக்கும். அதுதான் ஃபிளாப்ஸ். இந்த ரெக்க மாரி இருக்குல்ல அதுதாங்க. அதில் எதனா ப்ராப்ளம் இருக்கும். அதோடைய லிஃப்டிங் வந்து கொஞ்சம் கரடு முரடாக இருந்திருக்கலாம். அது ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் கூட அந்த நிபுணர்கள் சில பேர் கூட சொல்றாங்க, முன்னாள் ஃபிளைட் ஓட்டினவங்கலாம் சில விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இப்போ இருக்கிற ஃபிளைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் சாஃப்ட்வேர், நிறைய சாஃப்ட்வேர் மூலியமா தான் இயங்குது. அந்த சாஃப்ட்வேர்ல எதனா ப்ராப்ளம் இருக்கலாம். அதனால கூட இந்த இன்சிடென்ட் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கண்ணை மூடி தரத்துக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயம் நடந்து போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உள்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா அவர் சைட்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த இறந்து போனவங்களெல்லாம் அவங்களுடைய உடலை வந்து பிரேத பரிசோதனை பண்ணி வீட்டுக்கு அனுப்புற ப்ராசஸ்ல இருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தோன்னா 1000 DNA டெஸ்ட் எடுத்திருக்காங்க. சில இதுவெல்லாம் சுத்தமா எரிஞ்சிடுச்சு. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இன்னமும் நேரம் கண்டுபிடிக்க ரொம்ப ரிஸ்கா போயிடும்
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவும் கேட்கவும் ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. ஸோ மக்களே, இந்தியாவுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல. கொஞ்ச நாளாகவே உயிர் சேதங்கள் அதிகமாக போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பகல்காம் டெரரிஸ்ட் அட்டாக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இன்சிடென்ட், அதுக்கப்புறம் ஆர்சிபி. என்ன ப்ரோ ஆர்சிபி சொல்றீங்கன்னு கேட்டால், ஆர்சிபியை சொல்லல நண்பா, ஆர்சிபி பண்ண செலிப்ரேஷனால ஒரு ஒரு 9 பேர் இறந்தாங்களே அதை சொன்ன நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டோடைய கோ பைலட் பார்த்தீங்கன்னா கிளைவ் குந்தர்ன்றவர். இவருக்கு வந்து வயசு பார்த்தீங்கன்னா 34, கர்நாடகாவை சேர்ந்தவர். இவருக்கு ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் 1100 ஹவர் ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கமர்ஷியல் ஃப்ளைட் எல்லாம் ஓட்டுவாங்களே, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் 1500. மக்களே, பிளாக் பாக்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் அஃபிஷியல் நியூஸ் வரும் என்ன நடந்தது. இந்த டைம்ல நம்ம இறந்தவங்களுக்கோசரம் நம்ம ப்ரே பண்ணுவோம். ஸோ மக்களே, எதனா கவர்மெண்ட் சைடில் எதனா அஃபிஷியல் நியூஸ் வந்தால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நன்றி.